ரெண்டு பேருக்கும் மகன்கள் இருந்தாங்க. இதா அதா அது திக்கு பசலை பண்ணாயமா அந்த ரெண்டு குழந்தைகளையும் வச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த ரெண்டு குழந்தைகள்ல ஒரு குழந்தையை ஓனாய் அடிச்சு சாப்பிடுறது. ரெண்டு குழந்தைகள்ல ஒரு குழந்தையை ஓனாய் அடிச்சு சாப்பிடுறது. சாப்பிட்ட உடனே இருக்க ஒரு குழந்தைக்கு ரெண்டு பேருக்கும் போட்டி, அக்கா தங்கச்சி ரெண்டு பேருக்கு, ரெண்டு சகோதரிகளுக்கு மத்தியில போட்டி. இது ஏன் குழந்தை, இது ஓம் குழந்தை அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி ஏற்படுது. என்ன செய்யறாங்க, நேரம் எங்க கொண்டு வராங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை தான் கொண்டு வராங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வந்த உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, வந்து நிற்கும்போது சொல்றாங்க காலத்தில் குபரா, அந்த மூத்த சகோதரி சொல்றாரு, இன்னமா தஹபி இப்னிக, இவருடைய மகளைத்தான் கொண்டு போயிருச்சு, அது ஏன் மகன் அப்படின்னு சொல்லு. ரெண்டு பேரும் சொன்ன உடனே மாறி மாறி சொன்ன உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, பத்தஹாகமத்தா இலா தாவூதி ஃபஹகம பிஹில் குப்ரா, ரெண்டு பேருடைய ஆர்கியுமெண்ட்டை கேட்டு என்ன செய்யறாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மூத்தவங்களுக்கு தான் குழந்தை, மூத்தவங்களுக்கு கொடுத்துறாங்க. எல்லாரும் கொடுத்தாச்சா, ஃபஹரஜதா அலா சுலைமான், ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துல வந்த உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் திருப்பி கேட்கிறாங்க. இதே போல பிரச்சனை வரும்பொழுது இது ஒரு முடிவு கட்டணுமா இல்லையா, சரியான ஒரு தீர்ப்பை சொல்லணும் என்பதற்காக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஒரு கத்தியை கொண்டு வாங்க அப்படின்னு. ஒரு கத்தியை கொண்டு வாங்க, ஒரு கத்தியை கொண்டு வாருங்கள். அஷிப்பஹு நிஸ்ஃபைன், ரெண்டு பேரும் மாறி மாறி என்ன செஞ்சிருக்கிறீங்க, வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, என் குழந்தை உன் குழந்தை அப்படின்னு சொல்லி. அதனால என்ன செய்யறதுன்னு ஒரு கத்தியை கொண்டு வந்தீங்கன்னா அஷிப்பஹு நிஸ்ஃபைன், அந்த குழந்தையை ரெண்டா வெட்டி லிகுல்லி வாஹிதின் மின்குமா நிஸ்பத்துன், ரெண்டு பேருக்கும் பாதி பாதியா நான் கொடுத்துறேன். பிரச்சனை முடிஞ்சுமா இல்லையா, ரெண்டு பேருக்கு நான் பாதி பாதியா கொடுத்துறேன்னு சொன்ன உடனே வகாரத்தி சுகுரா, அந்த சின்ன இரண்டாவது சகோதரருக்கான தங்கை, அவங்க உடனே பதட்டப்பட்டு சொல்றாங்க, அப்படி செஞ்சிடாதீங்க, அல்ல அவங்களுக்கு கருணை செய்யட்டும், பகுவரிப்புனா அது அவருடைய குழந்தைனா அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னா. யாருக்கு துடிக்கும், தாய்க்கு தான் துடிக்கும். அந்த உணர்வை எப்படி கொண்டு வராங்க பாருங்க. உணர்ந்து ஒரு சமூகத்திலே ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் எப்படி இருக்கிறார் பாருங்க. நேரம் இருக்கிறாரா, கரெக்டா யோசிக்கிறாரு, அதுக்காக தான் கேட்டார். அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செஞ்சாரே, அந்த பிரார்த்தனை எப்படி நிறைவேற்றாருன்னு பார்க்கணும். எத்தனையோ விஷயங்களுக்கு பிரார்த்தனை செய்யணும், யாருதான் எனக்கு இதை கொடு, இதை கொடுத்தா நான் அப்படி இருக்கேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குமா, நிறைய இடங்கள்ல இருக்க மாட்டாங்க. ஆனா எதை பிரார்த்தனையாக கேட்டாரோ அதை நடைமுறைக்கு கொண்டு வருகின்றார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். உணர்வுகளை புரிந்து கொண்டு அந்த உணர்ச்சிக்கு சரியான ஒரு உணர்ச்சி யாரிடத்திற்கு வெளிப்படும் புரிஞ்சு நினைக்கிறாங்க. உடனே அந்த இரண்டாவது அந்த சகோதரி சொன்ன உடனே அவங்கள்டே கொடுத்துருங்கன்னு சொன்ன உடனே புரிஞ்சு நினைக்கிறாங்க, இது உன்னுடைய குழந்தை தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க சொன்னீங்கன்னா, அந்த சிறியவள்கிட்ட என்ன செய்யறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையை ஒப்படைக்கிறாங்க. இது அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்ததுடைய நியாமத்துகள்ல முதல் நியாமத்தாக சொல்லி காட்டுகிறார். வகுல்லன் ஆதைனா ஹுக்மன் வ இல்மா, எல்லா விதமான ஆற்றல்களையும் அறிவையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்திருந்தோம். எப்படி தீர்ப்பு வழங்க வேண்டும், எப்படி ஒருவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான முழுமையான ஒரு அறிவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தோம். அவர் கேட்டது கிடைச்சது, கிடைக்க பெற்றதை என்ன செஞ்சாங்க, சரியாக பயன்படுத்தினார். அதான் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா, அல்லாத ஒரு விஷயத்தை ஒருத்தர் கேட்கிறோம், கேட்டோன்னு கிடைச்சது, ஆனால் அதற்கு என்ன பரிகாரமோ அதை செய்யணுங்க. நன்றி செலுத்தலுமா, நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அதன் மூலமாக பிரயோஜனம் முடிக்கணுமா, அதை செய்யக்கூடியவராக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை யாரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளலாம், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். முதல் விஷயம் கிடைச்சிருச்சா இல்லையா, அடுத்து என்ன கேட்டாங்க, உலகத்தில் உள்ள எல்லாரையும் விட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை எனக்கு கொடுன்னு கேட்டாங்க. கேட்ட உடனே அல்லாஹ் தஆலா அதையும் கொடுத்தான். எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம்னா, வஸഖர்னா மஅ தாவூத ஜிபால யுஸப்பிஹுன வத்-தைர வகுன்னா ஃபாயிலீன் வஅல்லம்னாஹு ஸனஅத லபூஸின் லக்கும் லிதஹ்சினக்கும் மின் பஅஸிக்கும் ஃபஹல் அன்தும் ஷாக்கிரூன். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நியாமத்தோடு சேர்த்து சொல்லி காட்டினா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலைகளை வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். பறவைகள் துணி செய்யக்கூடியவை கேட்கக்கூடியவராக இருந்தாரு, அந்த பறவைகளோடு சேர்ந்து என்ன செய்வாரு, துணி செய்யக்கூடியவராக இருந்தாரு. வஅல்லம்னாஹு ஸனஅத லபூஸின் லக்கும், தனக்குத்தானே துணிகளை தைத்து போடக்கூடிய அளவிற்கான பலவிதமான ஆற்றல்களை என்ன செஞ்சிருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்திருந்தோம்.
அதே போல அவருடைய வாரிசாக வந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபியாக ஆக்கியது மட்டுமல்லாமல் அவரை கேட்டதின் காரணமாக கொல்லிம்னா மன்திகத் தய்ர், பறவைகள் பேசுவதை கேட்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருந்தாங்க. யாருங்க? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொல்லிம்னா மன்திகத் தய்ர், பறவைகள் என்ன மொழியில பேசுமோ அதை அப்படியே என்ன செய்வாங்க? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் விளங்குவாங்க, விளங்கி பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க. வஊதீனா மின் குல்லி ஷைஇன், என்னவெல்லாம் இருந்துச்சோ ஞாபகத்தில் சொல்லி எல்லாத்தையும் கொடுத்தாரு. இது இல்லை என்று சொல்லக்கூடாத அளவுக்கு எல்லா விதமான ஞாபகங்களும் என்ன செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஞாபகத்தை வைத்து எப்படியெல்லாம் அவர்கள் இருந்தாங்க என்பதற்கான பல சான்றுகளை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அதோடு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன கொடுத்திருந்தார் அப்படின்னா வலி சுலைமான ரீஹ, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தாங்க அல்லாஹ் தஆலா. காற்று இருக்கா இல்லையா? காற்று அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா அல்லாஹ் சொல்றான் ஆசிபத்தன் தஜ்ரி பி அம்ரிஹி இலல் அர்தி அல்லதி பாரக்னா ஃபீஹா, நாம் எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் அருள் புரிந்தோமோ அந்தந்த ஊர்களுக்கெல்லாம் அவருடைய கட்டளை ஏற்று காற்று செல்லும். எவ்வளவு பெரிய ஞாபகம் பாருங்க. காற்றை வசப்படுத்தி கொடுத்து அந்த காற்றை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த பகுதிக்கு அடினா அந்த காற்று என்ன செய்ய அழிக்குங்க. அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்த ஞாபகத்துக்கு மிக முக்கியமான ஒரு ஞாபகம். அது மட்டும் இல்லாம அவங்கள்ட்ட என்னவெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு படைகள் அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிருந்தாங்க. அந்த படைகள்ல என்னவெல்லாம் இருந்துச்சு? ஷயாத்தீன்கள், சைத்தான்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு இருந்துச்சு. அவரும் அவருடைய அரசவையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு படையாக இருந்தது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். எந்த அளவுக்கு இவைகளை எல்லாம் வச்சு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்தினாங்க என்பதற்கான சான்றுகளை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனுடைய பல்வேறு இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார். என்ன செய்றாங்க? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை என்ன செய்றாங்க? அரசவைக்கு வராங்க. அரசவைக்கு வரும் பொழுது அவங்க அரசவையில என்ன இருந்துச்சு அப்படின்னா உதுன்ற ஒரு பறவை இருந்துச்சு. ஒரு பறவை இருந்துச்சு. அந்த பறவையினுடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா உதுன்னு ஒரு பறவை. அந்த பறவை என்னன்னு கேட்டீங்கன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து அரசவையில உட்கார்ந்து இருக்காங்க. ரொம்ப நேரமா அந்த பறவையை காணோம். ரொம்ப நேரமா அந்த பறவை இல்லை. இல்லாத போது உடனே கேட்கிறாங்க மாலிலா அரல் உதுவுத, நான் என்ன செய்யறேன்? ரொம்ப நேரமா உது பறவையை காணாமே, அது எங்க அப்படின்றத என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா நான் பார்க்கணும். அது வரும் பொழுது நல்ல ஒரு செய்தியை கொண்டு வரவில்லையான அதை நான் என்ன செய்வேன்? கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க கேட்டீங்கன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த உது பறவை வருதுங்க. வரும்போது எப்படிப்பட்ட ஒரு செய்தியை கொண்டு வருதுன்னா சாதாரணமா வரல. அது எப்படிப்பட்ட ஒரு செய்தியோடு வருது என்பதை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த உது பறவை ஒரு அரசியை பற்றியான செய்தியோடு வருது. ஒரு அரசியை பற்றியான செய்தி. அந்த உது பறவை சொல்லுது, நான் ஒரு அரசியை சந்திச்சுட்டு வரேன். அந்த அரசி வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஊர்ல ஆட்சி செய்யறாங்க. அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் சூரியனை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. யார வணங்குறாங்க? சூரியனை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக அவர்கள் இல்ல என்ற செய்தியோடு என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த புது பறவை வருது. இப்படியாக அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு புது பறவை என்ன செஞ்சாங்க கேட்டீங்கன்னா வசப்படுத்தி கொடுத்திருந்தான். சைத்தானை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான பேச்சுக்களையும் கேட்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. எந்த அளவுக்கு கேட்டாங்க அப்படின்னா எறும்பினுடைய பேச்சை கூட கேட்டாங்க. எறும்பு இருக்கா இல்லையா? அந்த எறும்புடைய சத்தம் நமக்கு கேட்குமா? எப்படி பேசணும் சொல்லி அந்த எறும்பு நடந்து போற சத்தம் கூட கேட்காது. ஆனா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் வஹுஷிர சுலைமான ஜுனூதஹு மினல் ஜின்னி வல் இன்சி வத் தைரி வஹும் யூஸஊன். சுலைமானுடைய படை என்று இருந்ததையான அந்த படையில யார் இருந்தா? ஜின்கள் இருந்தாங்க, மனிதர்கள் இருந்தாங்க, வத் தைர் பறவைகள் இருந்துச்சு. இவைகள் எல்லாம் சேர்ந்ததுதான் சுலைமானுடைய படை. சுலைமானுடைய படை என்பது சாதாரணமாக ஒரு அரசருக்கு இருக்கக்கூடிய படை அல்ல. அந்த படையில பறவைகள் இருக்கும், மனிதர்கள் இருப்பாங்க, ஜின்கள் இருக்கும், எல்லாம் சேர்ந்ததுதான் சுலைமானுடைய படை. அப்படிப்பட்ட அந்த படையோடு ஹத்தா இதா அதௌ அலா வாதி நம்லி என்ன செய்றாங்க? அப்படியே அந்த படையோடு நடந்து போறாங்க.
போறாங்க. அந்த படையோடு நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சப்தத்தை கேட்கிறாங்க. எறும்புடைய புத்துக்கு பக்கத்துல என்ன செய்யறாங்க, போன உடனே ஒரு சப்தம் கேட்குது. யார் பேசுறா? எறும்பு பேசக்கூடிய ஒரு சப்தத்தை கேட்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு எறும்பு பேசியது, யா ஐயுவன் நம்மளு, எறும்புகளே உதுகுலு மசாகினக்கும். எறும்பு சொல்றது கேளுங்க. உதுகுலு மசாகினக்கும், உங்களுடைய இடங்களுக்குள்ளாக நீங்கள் சென்று விடுங்கள். ஏன் தெரியுமா? லா யஹ்திமன்னக்கும் சுலைமான வ ஜுனூதஹு வ ஹும் லா யஷ்குரூன். சுலைமானும் அவருடைய படையும் அவர்களை அறியாமல் உங்களை மிதித்து விடக்கூடும். உங்களை மிதிச்சிருவாங்க, அதன் மூலமாக நீங்க அழிஞ்சிருவீங்க. அதனால வேகமாக என்ன செய்யுங்க, நீங்கள் உங்களுடைய சுற்றுப்புறத்துள்ளாக போயிருங்க. இதை கேட்ட உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரிக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கக்கூடிய வாக்கியத்தை நினைத்து பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்க சாதாரண ஒரு ஞாபகத்து வரச்சாவே கொஞ்சம் இருக்கிறத விட கொஞ்சம் டாப்பா இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. யதார்த்தமான விஷயம். சாதாரணமா இருப்பாரு, அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை கொஞ்சம் கூட்டிட்டா கூட எல்லாவற்றையும் மறந்து ஏன் அல்லாஹ்வுக்கே நன்றி செலுத்துறத மறந்துடுவாரு. ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல். காற்று வசப்படுத்தி கொடுத்தாச்சு, பறவைகள் பேசுது, அந்த பறவைகள் பேசக்கூடியதை கேட்கக்கூடிய ஆற்றலுடையவங்களா இருக்கிறாங்க. அதே போல ஜின்கள் படைகள்ல சேர்த்து வச்சிருந்தாங்க. அதை விட ஒரு சின்ன எறும்பு, அது எறும்புடைய அதனுடைய நடக்கக்கூடிய சப்தம் கூட கேட்காது. ஆனால் அந்த எறும்பு பேசக்கூடிய சப்தத்தை, எறும்பு என்ன பேசியது என்பதை கேட்ட உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, ஃபதபஸ்ஸம ضاحكا من قولها, சந்தோஷத்தோடு சிரித்துக் கொண்டே சொன்னாங்க, ரப்பி அவுஜ்அனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய வஅன் அஅமல சாலிஹன் தர்லாஹு வஅத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதக ஸாலிஹீன். எப்படி ஒரு பிரார்த்தனை பாருங்க. அல்லாஹ் தஆலா அருட்கொடை வழங்கினா அப்படின்னா அந்த அருட்கொடையை பெற்ற மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறா அப்படின்னா எதுவுமே கிடைக்காது என்பதை காட்டுவதற்காகவே அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு சொல்லி காட்டுறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு திருமலை குர்ஆனிலே கூறப்படக்கூடிய இடங்களை எல்லாம் எடுத்து பாருங்க. 17வது அத்தியாயத்தினுடைய 79 முதல் 82, 27வது அத்தியாயத்திலே 15 முதல் 19, 38 முதல் 40, 42 முதல் 44 இவைகள் அனைத்தும் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியான வரலாறு. இந்த வரலாறுகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் போது சுலைமான் எப்படி நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டார். என்ன செய்றாங்க, அல்லாஹ் சொல்றாங்க, ரப்பி அவுஜிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய. யா அல்லாஹ், எனக்கு கருணை புரி, எனக்கு உதவி செய். எனக்கு தெரியுமா, நான் உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக இருப்பதற்கு எனக்கு எல்லா அருளையும் கொடுத்துட்டேன். ஆனா எனக்கு என்ன தேவை, இதையெல்லாம் விட உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக நான் இருக்கணும். அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய, எனக்கு நீ வழங்கி இருக்கக்கூடிய நிஅமத்துக்கும் வஅலா வாலிதைய, என்னுடைய பெற்றோருக்கு நீ வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைக்கும் வஅன் அஅமல சாலிஹன் தர்லாஹு, என்னுடைய காலங்கள் எல்லாம் நான் நீ பொருந்திக் கொண்ட ஒரு வாழ்க்கையை, ஒரு அமலையை நான் செய்ய வேண்டும். வஅத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதக ஸாலிஹீன், உன்னுடைய நல்லடியார்கள் இருப்பாங்களா இல்லையா, அப்படிப்பட்டவர்களுடைய அவர்களுக்கு நீ என்ன அருள் புரிந்தாயோ அந்த அருளோடு என்னை நீ நுழைத்து விடுவாயாக அப்படின்னு கேட்டாங்க. எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு அல்லாஹ் வளர்ந்துட்டாங்களா, எல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு, இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கூப்பிட்டு என்னென்ன படைகள் இருக்கோ அந்த படைகளை எல்லாம் கூப்பிட்டு என்னுடைய சக்தி என்ன தெரியுமா, இப்ப எறும்பு பேசுது, அதை பேசுறத நான் கேட்கிறேன், என்னுடைய சக்தியை பாத்தீங்களா அப்படின்னு சொன்னாங்களா, சொல்லல. அதை வைத்து பெருமை பாராட்டினாங்களா, பாராட்டல. என்ன சொன்னாங்க, அல்லாஹ் யா அல்லாஹ், நீ வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைக்கு நன்றி சொன்னாங்க. நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடு அப்படின்னா இதோடு விட்டார் அல்லாஹ் தஆலா. அவர்களுக்கு கொடுத்திருந்த அடுத்த ஒரு நியாமத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி அந்த நியாமத்திற்கு எப்படி சுலைமான் நன்றி செலுத்தினார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு தரப்பட்ட அந்த நியாமத்தை பெற்றுக்கொண்ட பிறகு எப்படி நன்றி செலுத்தினார் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்றாங்க. என்ன செய்றாங்க, அந்த பில்கீஸ் என்ற அந்த அம்மையாரை பற்றி அந்த உதுகுது பறவை சொல்லிட்டா இல்லையா, சொன்ன உடனே ஒரு கடிதம் போடுறாங்க. யாருக்கு, அந்த அம்மையாருக்கு, அந்த அரசி